Okay guys, I'm back with another video. எல்லாருக்கும் வணக்கம். So hopefully பாத்தீங்கன்னா எல்லாரும் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். என்ன ப்ரோ 5 மணிக்கு அப்டேட் வந்துடுச்சு. டைம் பாத்தீங்கன்னா 8 மணி ஆயிருக்கு. 8 மணி தாண்டிடுச்சு. இப்பதான் நீ வீடியோ போடுற லட்சணமா அப்படின்னு கேட்பீங்க. நேத்துல இருந்தே பாத்தீங்கன்னா இட்ஸ் a kind of ஒரு மாதிரி ஆல்ரெடி லைஃபே ஒரு மாதிரி பிரச்சனையா போகுது. கடுப்பா சோகமா போகுது. இதுக்கு நடுவுல ஒன் லாஸ்ட் மூவி அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தளபதி 69 அனௌன்ஸ்மெண்ட் இன்னைக்கு தரப்போறதா சொல்லியிருந்தாங்க. நேற்று நான் ஒரு ரீல்ஸும் போட்டிருப்பேன். எல்லா ட்விட்டர் ஓபன் பண்ணாலும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் எல்லாருமே பாத்தீங்கன்னா சோக கடல்ல தான் இருந்தாங்க நேற்றுலாம். ஏன்னா மனுஷன் அவ்வளோ படம் நடிச்சுட்டு இன்னும் ஒரே ஒரு படம் தான்றது அஃபிஷியலா பாத்தீங்கன்னா அந்த ப்ரொடக்ஷன் ஹவுஸ்ல இருந்தே சொல்லிட்டாங்க. ஸோ தளபதி 69 அஃபிஷியல் அப்டேட் வந்துருச்சு, 5 மணிக்கு வந்துருச்சு. நான் பார்த்தேன். பட் நான் இன்னொரு விஷயமா பாத்தீங்கன்னா போயிருந்தேன். எனக்கு நார்மலா அப்படியே எங்கேயாவது ஓரங்கட்டு கூட அப்படியே நான் வீடியோ பண்ணிட்டு அப்லோட் பண்ணிட்டு இருப்பேன். பட் என்ன ஒரு விஷயம்னா இதுக்கப்புறம் படமே இருக்காது, இந்த ஒரு படம் தான் அவ்வளவுதான் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கும்போது அது கண்டிப்பா ஃபேன்ஸுக்கு தான் இம்பாக்ட் இருக்கு. ஏன்னா ஒரு வருஷம் ஒரு படத்துக்கு வெயிட் பண்ணுவோம், அவ்வளவுதான் இனிமே வராது அப்படின்ற மாதிரி முடிவாயிடுச்சு. இவங்களும் அப்படிதான் ப்ரொமோட்டே பண்றாங்க. இது KVN ப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றாங்க. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேள்விப்படுறேன். ஆக்சுவலா அவங்களோட ஃபர்ஸ்ட் தமிழ் மூவி. அண்ட் இன்னைக்கு ஈவினிங் 5 மணிக்கு அஃபிஷியலா ஒரு சின்ன போஸ்டோட ரிலீஸ் பண்ணிருக்காங்க. ஐ திங்க் இந்த ஒரு படம் இப்போ தளபதி 69 வரப்போறது. இட்ஸ் கோனா பி மூவி ரிகார்டிங் பாலிடிக்ஸ். எனக்கு பாலிடிக்ஸ் விஷயமா தான் நிறைய படத்துல பேச போறாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அந்த போஸ்டர்ல அவங்க ரிலீஸ் பண்ணதுலயே பாத்தீங்கன்னா டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு மேல போட்டிருந்தது சைட்ல. அது பார்க்கும்போதே தெரிஞ்சது ஒரு பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட மூவியா தான் இருக்கும்னு சொல்லிட்டு. பிகாஸ் ஒரு ஃபேர்வெல் தளபதி கொடுக்குறாங்க அப்படின்னும் போது அவரோட அரசியல் என்ட்ரிக்கான ஒரு படம் இருந்ததுன்னா இன்னும் மக்கள் மத்தியில் ஒரு இம்பாக்ட் இருக்கும். ஸோ அந்த ரீசனுக்காக மேபி அப்படி பிளான் பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி H Vinod டைரக்ஷன். ஸோ எனக்கு தெரிஞ்சு ஒரு சூப்பரான ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருப்பாரு நம்புறேன். ஏன்னா இப்போ இந்த அப்டேட்டே பாத்தீங்கன்னா பயங்கரமா கொண்டாட வேண்டிய ஒரு அப்டேட் தான். பட் கொண்டாடுறாங்க, எனக்கு என்னன்னு தெரியல, மைண்ட் செட் இல்ல. எனக்கு அப்படியே ஒரு மாதிரி அப்செட் ஆகும். அந்த மாதிரி தான் நானே இருக்கேன். ஆக்சுவலி என்ன நடக்குது, என்ன நடக்க போகுது, இது உண்மையா பொய்யா, திருப்பியும் வரமாட்டாரா அப்படின்ற மாதிரி. ஏன்னா நம்மளே எவ்வளவு வீடியோஸ் பண்ணியிருக்கோம் அந்த 4-5 வருஷத்துல. ஒரு படம் ரிலீஸ் ஆகும் போது கர்நாடகா போய் பாக்குறது, கேரளா போய் பாக்குறது, அது ஒரு சந்தோஷம் எனக்கு, அவ்வளவுதான். பட் இப்ப இந்த ஒரு விஷயம் கேள்விப்பட்ட உடனே அந்த அளவுக்கு ஒரு எனர்ஜியே இல்ல. சரி, பட் எனிவே நான் நேற்று சொன்ன மாதிரி ஒவ்வொரு அப்டேட் வரதே பாத்தீங்கன்னா சின்ன அப்டேட்ஸ் கூட நம்ம பயங்கரமா கொண்டாடலாம் இந்த படத்துக்கு. ஸோ H Vinod டைரக்ஷன்ல என் தலைவன் அனிருத் மியூசிக் வேற மாதிரி இல்ல. தளபதி அவர்களோட லாஸ்ட் மூவி இட்ஸ் எண்டிங் வித் அனிருத். பயங்கரமா இருக்குல்ல ஆக்சுவலா. ஏன்னா கத்தி படத்தோட BGM உங்களுக்கே தெரியும். தளபதி அவர்களோட அந்த கெரியர்லயே மியூசிக் வைஸும் மூவி வைஸும் பயங்கரம் ஒர்க் அவுட் ஆன மூவினா கத்தி. சாரி கத்தி தான். சாரி, கத்தியோட BGM எல்லாமே. துப்பாக்கி நல்லா தான் இருக்கும். பட் கத்தி அனிருத்துக்கும் தளபதிக்கும் ஒரு பயங்கரமான காம்பினேஷனா இருந்தது. இப்போ இந்த ஒரு படம் H Vinod எண்டாவ போறதும் பாத்தீங்கன்னா அனிருத். ஏன்னா நம்மால் பாத்தீங்கன்னா தொட்டது எல்லாமே ஹிட்டு தான். எந்த பாட்டு கொடுத்தாலும் இப்ப மனசுல பாட்டும் ஹிட்டு தான். பயங்கர ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஐ திங்க் நார்மலான படத்தை விட இப்ப அந்த KVN ப்ரொடக்ஷன்ஸே ட்விட்டர்ல போடுறாங்கல்ல, அவங்க நேற்று ஒரு வீடியோ போட்டாங்க. கிட்டத்தட்ட 2 மில்லியன் வியூஸுக்கு மேல பாத்தீங்கன்னா அந்த வீடியோ போயிருந்தது. அவங்க ஒரு சின்ன ப்ரொடக்ஷன் ஹவுஸா இருந்தோம். பட் சின்ன ப்ரொடக்ஷன் நம்ம சொல்ல முடியாது. பட் தமிழ்ல ஃபர்ஸ்ட் டைம் பண்ற ஒரு ப்ரொடக்ஷன் ஹவுஸ். இப்ப அவங்க எந்த அப்டேட் அடுத்தது கொடுத்தாலும் ஒரு எமோஷனலா ஒரு சோகமான ஒரு கடல்ல தான் எல்லா ஃபேன்ஸ் என்ஜாய் பண்ணுவாங்க. ஒரு அப்டேட் வர ஏன்னா அந்த ஒவ்வொரு அப்டேட் வர படத்துக்கு நம்ம நெருங்கி நிற்கும். ஷூட்டிங் எப்ப ஸ்டார்ட் பண்ண போறாங்கன்னு தெரியல. பட் இந்த படம் ஒரு சூப்பரான ஒரு ரோலர் கோஸ்டரா இருக்க போது. பாலிடிக்ஸ் நிறைய உள்ள பாத்தீங்கன்னா இருக்க போது, இந்த பாலிடிக்ஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள். அண்ட் இப்ப இந்த மாசமோ அடுத்த மாசமோ ஐ திங்க் மாநாடு இருக்குன்னு நினைக்கிறேன். இந்த மாசம் சொல்றாங்க, அடுத்த மாசமும் சொல்றாங்க. அதுக்கான விஷயங்கள் தளபதி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்காரு. ஒன் லாஸ்ட் செலிப்ரேஷன், ஒன் லாஸ்ட் டைட்டில் கார்டு, ஒன் லாஸ்ட் டான்ஸ், அவ்வளவுதான். ஒன் லாஸ்ட் மூவி. இப்படி ஒரு டிராஜிக்கான ஒரு விஷயமா வரும் அப்படின்னு சொல்லிட்டு யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃபேன்ஸ் எல்லாம். இப்ப இது தளபதி பண்ணாலும் ஓகே, இப்படிதான் தலை பண்ணாலும் ஓகே தான். ரஜினி சார் இவங்க எல்லாருமே அந்த லாஸ்ட் படம் இதுதான் அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணும்போது எல்லாருக்குமே அந்த சோகம்ன்றது இருக்கும். பட் இன்னொரு ஹைலைட் என்னன்னா இந்த ஒரு H Vinod மூவி இப்போ இதுக்கு இந்தியாவிலேயே ஒன் ஆஃப் த மோஸ்ட் பெய்டு ஆக்டர் இப்ப தளபதி இருக்காரு. கிட்டத்தட்ட 279 crores இந்த படத்துக்கு தளபதியோட சேலரி கொடுக்குறாங்களாம். இந்தியாவில் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எவர் ரெக்கார்ட் பிரேக்கிங். கிட்டத்தட்ட 279 கோடி பாத்தீங்கன்னா தளபதிக்கு சேலரி கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். அட் த சேம் டைம்
படத்துல இருக்கிற காஸ்டிங் எல்லாமே பயங்கரமா இருக்கு போதுன்னு சொன்னாங்க. அப்புறம் ஹெச் வினோத் அவர்கள் நான் சொன்ன மாதிரி தீரன் அதிகாரன் பண்ணாரு, ஒன் ஆஃப் இஸ் பெஸ்ட் டில் நவ். அதுக்கப்புறம் பண்ண படங்கள் பாத்தீங்கன்னா அப் டு த மார்க் போல, பட் சூப்பரா பண்ணியிருக்காரு. நான் அதுல எந்த குறையும் நான் சொல்லல. அந்த தீரன் அதிகாரன் ஒன்றுதான் இப்போ வரல டாப்ல இருக்கு என்னோட லிஸ்ட்லயே. அதுக்கப்புறம் நம்ம தலை வச்சு படம் பண்ணாரு, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த ரேஞ்சுக்கு போல. பட் இப்போ இந்த படம் லாஸ்ட் மூவி எனக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டிசப்பாயின்மெண்ட் படம் கொடுத்தாலும் ரொம்ப ஃபீல் பண்ணிருவாங்க. தியேட்டர்ஸ்லாம் என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல இதுக்கப்புறம். ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ்லாம் கண்டிப்பா ரொம்ப ஃபீல் பண்ணிருப்பாங்க. எவ்வளவு கலெக்ஷன் தளபதி கொண்டு வராரு, என்ன கதை ஏது கதை, ஒரு லைஃப் ஸ்டைல் எப்படி இருக்கு. ஏன்னா இந்த மாஸ்டர் படம்லாம் கோவிட் டைம்ல வரும்போது எல்லாருமே லைஃப் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடிடியில விடாம டைரக்டா தியேட்டர்ல விட்டுருக்காரு. எல்லாருமே அந்த படத்துக்கு சம்பந்தப்பட்டவங்களாம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இப்போ இவர் அவ்வளோ படத்துக்கே வரமாட்டாருன்னா தியேட்டர் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸே பயங்கர கடுப்புல தான் இருப்பாங்க. பட் ஹோப் ஃபார் த பெஸ்ட், ஒன்றும் பண்ண முடியாது. யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு முடிவு. ஏதோ சும்மா சொல்லியிருக்காரு, படம்லாம் நடிச்சிருவார் மறுபடியும், அந்த லியோ 2லாம் இருக்கு அப்படின்னு நான் நினச்சிட்டே இருந்தேன். அதெல்லாம் மேபி வருமா வராதா, ஆல்ரெடி ஷூட் பண்ணிட்டாங்களா, எனக்கு அதுனே தெரில கைஸ். ஒரு மாதிரி கன்ஃபியூஷனாக தான் இந்த வீடியோவை நான் பேசுகிறேன், அஃபிஷியல் அப்டேட் வந்து கூட. பட் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் இதுக்கு நம்ம அடாப்ட் ஆகிட்டு ஒரு அப்டேட் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக அடுத்தடுத்த வீடியோஸில் பண்ணலாம். ஸோ நான் இட்ஸ் அஃபிஷியல் தளபதி 69 by ஹெச் வினோத் அனிருத் அவர்கள். அண்ட் வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட என் பண்ணிக்கிறேன். அண்ட் நம்மளோட நெக்ஸ்ட் ஆல்பம் சாங்கான ப்ரோமோ 6 months முன்னாடி ரிலீஸ் பண்ணியிருப்பேன். அந்த சாங்கோட ப்ரோமோ இப்போ இந்த வீடியோட எண்டில் ஆட் பண்ணுறேன். ஸோ டூ சப்போர்ட். கூடிய விரைவில் அந்த சாங் வரப்போகுது அஃபிஷியலாக மியூசிக் வீடியோ. நான் ஏகப்பட்ட பிரச்சனையில் சுற்றின்னு இருக்கேன், பர்சனல் இஷ்யூஸ், ஃபேமிலி இஷ்யூஸ் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. பட் ஸ்டில் நம்ம பண்ணுறது பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ கீப் சப்போர்ட்டிங். இந்த ஹெச் வினோத் அவர்கள் அனிருத் காம்போ வித் தளபதி எப்படி வரப்போகுது இந்த படம் அப்படின்றது மறக்காம கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்க. பீஸ் அவுட் அண்ட் ஸ்டே சேஃப் கைஸ். பாய். என் காதல் தோல்வியை கண்டு என் மனம் இன்று என்னுடன் சிரிக்கிறது. அட உண்மை காதலுக்கு மதிப்பு இல்லது இன்றுதான் எனக்கு தெரிகிறது. என் காதல் என்றுமே உண்மைதானடி என்று உனக்கு நான் தெரிஞ்சார். என்னை விட்டு போரடி கொஞ்சம் இல்லடி காதல் என்று அது போய்தானோ. தளபதி கோடான கோடி ரசிகர்களின் என்றும் அறிவதி. பிக் ஷாட் இவர் பிளாக் பஸ்டர் வந்த மகுமதி. இக்னோர் நெகட்டிவ் வெட்ட சொன்ன தங்க தளபதி.